ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யா பிகேபி vlogs. இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பிளேட் டெக்கரேஷனுக்கு தாங்க. வீடியோ பார்த்து ஓரளவு கெஸ் பண்ணியிருப்பீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கன்னியாகுமரி போகிற வழியில் எடுத்த vlog தான். ஸோ போகிற வழி எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. நாகர்கோவில் பக்கத்தில் வந்து நமக்கு ஒரு ஆர்டர் வந்து கொடுத்துருந்தாங்க, பியூபர்ட்டி ஃபங்க்ஷன். ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். நாங்கள் வந்து ஆஃப்டர்நூன் ஸ்டார்ட் பண்ணோம். ஆல்மோஸ்ட் 7 o'clock ஆயிடுச்சு நாங்கள் ரீச் ஆகிறப்போ. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து என்னென்ன டெக்கார் பண்ணுறோம், என்னென்ன டிசைன்ஸ் வந்து புதுசாக கொண்டு வந்திருக்கோம் எல்லாமே வந்து உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் vlog பார்க்கலாம். மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா பியூபர்ட்டி ஃபங்க்ஷன். ஸோ இவங்க வந்து நம்மளை யூடியூப்பில் பார்த்துட்டு புக் பண்ணியிருந்தாங்க. ஸ்ட்ரைட்டாகவே ரூமுக்கு வந்து செக்இன் பண்ணிட்டோம். இன்றைக்கி என்னென்ன ஃப்ளவர்ஸ் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் வந்து காட்டிகிட்ருக்கேன். நாங்கள் வந்து ஆல் ஓவர் சவுத் இந்தியா வந்து பிளேட் டெக்கரேஷன் எங்கேருந்து ஆர்டர் வந்தாலுமே வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு மேலே நம்பர் கொடுத்துருக்கேன். எங்கே வந்து டெக்கார் பண்ணோம் அப்படின்னாலும் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபைபர் பிளேட்ஸ், பேம்பு பேஸ்கெட்ஸ், தென்னை ஓலை பேஸ்கெட்ஸில், அதுக்கப்புறமா ஜெர்மன் சில்வர் எல்லாத்துலேயுமே வந்து பண்ணிகிட்ருக்கோம். பார்த்திங்கன்னா இன்றைக்கி சன்வியை அங்கே கூட கூட்டிகிட்டு வந்துட்டோம். அவள் பயங்கரமாக வந்து எல்லாம் ஆடிட்டுருக்கா. ஹாய் சொல்லிடு, ஃப்ளைங் கிஸ் கொடுத்துரு, இப்படி கொடுத்துரு. ஸோ இன்றைக்கி கொடுத்துருக்குற ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா 21 பிளேட்ஸ் அண்ட் லிஸ்ட்டு வந்து கஸ்டமரே வந்து கஸ்டமைஸ் பண்ணி எங்களுக்கு இதெல்லாம் வேணும், இதெல்லாம் வந்து எங்களோட ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி கிளியராக மென்ஷன் பண்ணி சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம வந்து அதை ஃபாலோ பண்ணி தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். ஃப்ரூட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ட்ரை ஒர்க் பண்ணுறதெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறதெல்லாம் வந்து ப்ரீ ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கோகனட் வந்து பிங்க் அண்ட் பர்பிள் தீமில் தான் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ கஸ்டமர் வந்து ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்தது என்னென்னா ஸ்டேஜ் எல்லாமே வந்து டோட்டலாக லாவெண்டர் தீமில் தான் வந்து பண்ணியிருக்கோன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ சேம் அதே மாதிரி கோகனட்ஸ் வந்து பண்ணியிருந்தோம். இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் தான் வந்து அதிகமாக கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ நான் வந்து ரெடியான பிளேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். இன்னும் ஃப்ளவர்ஸ் வைக்கல, ஃப்ளவர்ஸ் மட்டும் லாஸ்ட்டாக வைக்கணும். கோகனட் பிளேட் வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ என்னென்ன பொருள் வைக்கணும் அப்படிங்கிறத கஸ்டமரே வந்து நமக்கு சூஸ் பண்ணி சொல்லிட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து அதை ஃபாலோ பண்ணி நீட்டாக பண்ணி கொடுத்துருவோம். நம்ம பிளேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 12 inches பிளேட்ஸுங்க. 2 kgs ஆஃப் திங்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணி நாங்கள் நீட்டாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஃபைனலி பார்த்திங்கன்னா ஆரஞ்சு பிளேட் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஃப்ளவர்ஸ் எல்லாம் கூட நம்ம வச்சாச்சு. ஒரு பிளேட்டோட லுக்கை என்ஹான்ஸ் பண்ணுறதே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளவர்ஸ் தான். அவ்வளோ க்யூட்டாக இருக்குங்க ஃப்ளவர்ஸ் எல்லாம் வச்சதுக்கப்புறமா. நீங்களும் வந்து பார்த்துட்டு எந்த பிளேட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த கிளிப் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் எடுத்தது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சிக்னேச்சர் ரோஸ் பிளேட்டர், பொண்ணோட பேர் போட்டு வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். ரெஸ்ட் ஆஃப் த பிளேட்ஸ் எல்லாமே வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இனி நம்ம வந்து இதை அப்படியே மண்டபத்துக்கு கொண்டு போய் வந்து அரேஞ்ச் பண்ண வேண்டியது தான். ஸோ சாக்லேட்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. வெற்றிலை, ரோஸ் பாஸ்கெட், ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் பொண்ணுக்கு தேவையான காஸ்மெட்டிக்ஸ் ஒரு பிளேட் பண்ணியிருந்தோம், செவ்வாழை. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம போயிட்டு அங்கே அரேஞ்ச் பண்ணுறது தான். நான் உங்களுக்கு அந்த விலாகும் வந்து இதில் காட்டுறேன். ஸோ நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த பிளேஸ்க்கும் மண்டபம்க்கும் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 250 meters தான். ஸோ எல்லாமே வந்து நீட்டாக அரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து 16 செல்வங்கள். ஸோ நம்மக்கிட்ட புக் பண்ணுற கஸ்டமர்ஸ் எல்லாருமே வந்து மேக்ஸிமம் கேட்குறது இந்த 16 செல்வங்கள் பிளேட்டர் தான். ஸோ நிறைய பேர் வந்து என்கிட்ட கமெண்ட்ஸில், இன்ஸ்டாகிராம் டிஎம்ல எல்லாம் வந்து கேட்டிருந்தீங்க, இப்போ நீங்கள் வைக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து எடிபிளா அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாமே கம்ப்ளீட்லி எடிபிளுங்க, யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரொட்டேட்டிங் பிளேட்டர் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் நியூவாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். பொண்ணோட ஃபோட்டோ வந்து போட்டு கஸ்டமைஸ் பண்ணி அப்படியே ரொட்டேட் பண்ணுற மாதிரி. ஸோ தாய் மாமன் சீர் அப்படின்னு சொல்லி பண்ணி கொடுத்துருக்கோம். எல்லா பிளேட்ஸ்லையுமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸ் இல்லாமல் இருக்காது. நம்ம டெக்காரோட ஸ்பெஷாலிட்டியே வந்து ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸ்ன்னு சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு பொண்ணு சீட்டிங்காக இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ. ஸோ நம்ம கஸ்டமைஸ் பண்ணி பண்ணுறதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரோஸ் பாஸ்கெட்டில் வந்து நேம்ஸ் வச்சு பண்ணி கொடுத்துருவோம். ஆல்சோ ஃபோட்டோ போட்டு இந்த ரொட்டேட்டிங் பிளேட்டர் இதெல்லாமே வந்து நியூவாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம்.
ஸோ கார்பெட் அண்ட் பார்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் அவங்களுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸ்டேஜ் அண்ட் ஃப்ளோரிங்கோட கலர் பொறுத்து நம்ம இதை பண்ணி கொடுப்போம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜுவல் பாக்ஸ். இதுவுமே வந்து நியூவாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு பேங்கிளுக்கு ஒரு ஸ்டாண்ட் அண்ட் நெக் பீஸ் மேனிக்வீன் வந்து கொடுத்துருப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ஃப்ரூட் ஸ்டாண்ட். உள்ளே வந்து ட்ரை ஃப்ரூட்ஸை கவர் பண்ணி வச்சுருப்போம். ஸோ நம்மளோட ஃபைனல் அவுட்லுக் வந்து இப்படி தாங்க இருந்துச்சு. க்ரீன் கலர் கார்பெட் போட்டுட்டு கிளாஸ் பார்டர்ஸ் வந்து கொடுத்துருப்போம். ஆல்ரெடி நான் உங்களுக்கு வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். தீம் வந்து டோட்டலாகவே வந்து லாவெண்டர் தீம்னு சொல்லிட்டு. ஃபைனலி ஈவெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு நம்ம ஃபங்க்ஷன் முடிச்சதுக்கப்புறமா திங்ஸ் எல்லாம் வைண்ட் அப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப்டர்நூன் போல் எங்களுக்கு முடிஞ்சுது. லஞ்செல்லாம் வந்து ஃபங்க்ஷன்லேயே சாப்பிட்டுட்டு நம்ம அப்படியே வந்து கிளம்பிட்டோம். ஸோ இந்த டெக்கார் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமருக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. நல்ல ஃபீட்பேக்காக இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் என்ன ஃபங்க்ஷன்னாலும் காண்டாக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி எங்களை அவங்க ஃபேமிலி மாதிரி ட்ரீட் பண்ணி சென்ட் பண்ணாங்க. எங்களுக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இங்கே வந்து டெக்கார் பண்ணது. ஸோ நம்ம கன்னியாகுமரி நாகர்கோவில் பெல்ட்டில் இப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் பண்ணியிருக்கோம். வி ஆர் வெரி வெரி ஹாப்பி அபவுட் இட் அண்ட் தேங்க்யூ ரத்தீஷ் பாபு சார் ஃபார் புக்கிங் அஸ். ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஆந்திர பிரதேஷில் வந்து நிறைய ஆர்டர்ஸ் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். லைக் விஜயவாடா, குண்டூர் அண்ட் ரேணிகுண்டா இங்கெல்லாமே வந்து பண்ணியிருக்கோம். அந்த vlog-எல்லாம் வந்து உங்களுக்கு நான் என்னோடய சேனலில் ஷார்ட்ஸாக வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ நம்ம வந்து ஆந்திர பிரதேஷில் டெக்கார் பண்ணோம் அப்படின்னாலும் நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சவுத் இந்தியா ஃபுல்லாகவே வந்து ட்ராவல் பண்ணி நம்ம டெக்கார் பண்ணிகிட்ருக்கோம். எங்கேருந்து காண்டாக்ட் பண்ணாலுமே ஒன் டே வந்து பிஃபோர் வந்து உங்கள் கூடயே ஸ்டே பண்ணி நம்ம வந்து டெக்கார் சூப்பராக பண்ணி தந்துடுவோம். ஸோ இந்த vlog-ஐ வந்து ஹாப்பியாக நான் இங்கே முடிக்கிறேன். எங்களுக்கு இவ்வளோ நாளாக சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கவங்க எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlog-ல நான் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் சூர்யா.